இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இனிமையான நாட்களா கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு தொடர நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம்? இந்த ஆடி அமாவாசையில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த ஆடி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும்? அதாவது சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்னெல்லாம் நடக்கும்? முக்கியமாக இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் என்ன செய்யணும், முக்கியமாக என்ன விஷயத்தை செய்யக்கூடாது, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசி சனி பகவானால் ஆளக்கூடியது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதுமே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அது ரொம்பவுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவங்க தான் நீங்கள். எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கை மற்றவங்களுக்காக வாழ்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் கும்பராசி இருந்தாவே குடும்பத்தோட மொத்த பொறுப்புகளையுமே ஏற்று நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே தீரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் செய்யலாம். அது என்னன்னா, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும். அதுவும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை பெற முடியும். இந்த வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். நன்மை கூடிய விரைவில் உங்களை வந்தடைவதை நீங்கள் கண்கூட காண்பீங்க. சனி பகவானின் பரிபூர்ண அருளும் நீங்கள் கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களோட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சனி பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனி பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே தைரியசாலிகளாக இருப்பீங்க. உங்களோட ராசி சின்னமே பாருங்கள், ஒரு கூட்டத்தில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனிதன் நிற்பது போல தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் மறைச்சி வைக்க மாட்டீங்க, வெளிப்படையாக பேசிடுவீங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்க மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் அது தெரியாதபடி மறைச்சி வச்சுலாம் வாழ தெரியாது. உள்ள ஒன்று வெளியே ஒன்று பேசுகிற ஒரு கேரக்டர் கும்பராசி கிடையவே கிடையாது. இந்த கும்பராசியில் இருக்கிற நீங்கள் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருக்கும். எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். கஷ்டத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க. நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே துணிந்து எதிர்கொள்ளக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இந்த ஆடி மாதம் என்ன செஞ்ச நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு தெரியுமா? ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு ரொம்பவுமே வழிபாட்டிற்குரிய மாதமாக பார்க்கப்படுது. நிறைய கோவிலில் பாருங்கள், அம்மன் கோவிலில் திருவிழா வெகு விமரிசையாக நடக்கும். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் புனித நதிகளில் நீராடுறது ரொம்பவுமே விசேஷம். ஆடி மாதத்தில் கணக்கில் வச்சு தான் நம்ம பண்டிகைகளோட தொடக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதத்தில் சிவபெருமானின் சக்தியை விடவோ பார்வதி தாயின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் ஆடி மாதத்தில் அதிகபட்ச அம்மன் கோவிலில் திருவிழா நடக்குது. ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்கள் தனி மரியாதையாக சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆடி மாதம் வரக்கூடிய சுக்லாபட்ச ஏகாதசியிலேருந்து கார்த்திகை மாதம் சுக்லாபட்ச ஏகாதசி வரைக்குமே உபவாசம் இருக்கிறது குடும்பத்தில் அமைதியான சூழலை ஏற்படுத்தும். அதே போல் ஆடி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி விளக்கேற்றிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் கூடுதல் நல்ல பலன்கள் கிடைக்கும். எலுமிச்சை பல விளக்க வரும்போதும் வீடுகளில் ஏற்றக்கூடாது. ஆடி மாதம் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படும். முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகும். அதே போல் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண தடை நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும். ஆடி மாதம் ஆடி பூரம் வருங்க. அன்றைய தினம் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையலை வாங்கி சுப பெண்கள் அணிஞ்சுக்கிட்டிங்கன்னா திருமண பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்குமே குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் இந்த விரதம் இருந்து மேற்கொண்டால் நன்மைகளை பெற முடியும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிகவும் சிறப்பான நாளாக பார்க்கப்படுது. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களோட வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். அம்மனை வழிபடும் பொழுது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலையுமே பெற முடியும். இவ்வளவு சிறப்புமிக்க ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும்
உங்களோட ராசியில் வந்துட்டு சனியும் ராகுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது. இந்த கிரக நிலைகள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் அப்படின்னா, 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. 26ஆம் தேதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு அவரும் போகிறாரு. 29ஆம் தேதிக்கு செவ்வாய் பகவானும் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கும் மாற்றம் பெறுறாங்க. இந்த கிரக நிலைகளும் கிரக நிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, புதிய இடங்களில் நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடையவங்களாக இருப்பீங்க. கும்பராசி அன்பர்கள் பலனை எதிர்பார்க்காம ஒழிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பாத இடமாற்றம் வரலாம். குறிக்கோள் இன்றி நீங்கள் ஏதாவது அலட்சியமாக இருந்தீங்கன்னா பின்னடைவு தான் ஏற்படும். செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்கள் குறிக்கோளோட எந்த விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். உங்களோட சகோதரர்கள்கிட்ட இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நன்மை அவங்களால உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் மன தைரியம் அதிகரித்து காணப்படும். புதிய நட்புகளுமே நன்மையாக கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம். பணவரத்து இருந்தாலும் தேவை கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவாங்க. அவங்களால நன்மையும் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைச்சது சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வேகம் பிறக்கும். சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை விஷயமா கூட குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று தங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருந்தினர்கள் வருகை உங்களோட இல்லத்தில் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக உங்களோட பொழுது கழிக்க போகிறீங்க. பெண்கள் அடுத்தவங்களின் வேலைக்காக வீணாக அலைய வேண்டியதாக இருக்கும். மன தைரியம் அதிகரித்து காணப்படும். எதிலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்தணும். கஷ்டங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களோட பேச்சின் இனிமையால காரியம் கைகூடும். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் சுப பலனை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். எதிலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பண உதவி கிடைக்கும். மேலெடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பணிகள் நிறைவடைய கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். புதிய பொறுப்புகள் கூட உங்களோட சிறப்பான பணிக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சா பாடுபட்டால் நன்மையை பெற முடியும். புதிய நட்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆலோசனை வெற்றிக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. பிண்டம் வைத்தல், அன்னதானம் செய்யறது ரொம்பவுமே சிறப்பு. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் பித்ருதோஷம் நம்மளை விட்டு போகும். பித்ருதோஷம் நீங்கினா குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் ஆடி மாதம் செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். ஏன்னா 12 மாதமும் நம்மளோட பித்ருக்களுக்கு பித்ருக்கடன் கொடுத்த பலனை இந்த ஆடி அமாவாசை ஒரு மாதம் செஞ்சாலே அந்த முழு பலனையுமே நம்மளால் பெற முடியும். அவ்வளவு சிறப்பு மிக்க நாட்களாக இந்த ஆடி அமாவாசை அமைஞ்சிருக்கு. இதை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ஆடி அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டிங்கன்னா உங்களோட குடும்பத்தில் ஏற்படும் காரிய தடை பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு நீரும். நன்மைகள் உங்களை அது கூடவே நீங்கள் வந்துட்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் அன்னதானம் செய்கிறது நல்லது. முடிஞ்சால் பசு, காகம் மற்றும் நாய் இருக்கு இல்லையா, இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு கொடுங்க. அது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களோட குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும். புண்ணிய தீர்த்தங்களில் சென்று நீராடுவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஆடி அமாவாசையில் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். இப்போ வந்து ஆடி அமாவாசையில் என்ன விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாசலில் கோலம் போடக்கூடாது. முக்கியமாக நகம் வெட்டக்கூடாது. முடியும் வெட்டக்கூடாது. பெண்கள் தலைவிரி கோலமாக முடியை விரிச்சு போட்டுட்ருக்கூடாது. காலையில் வீட்டும் சுத்தம் செய்யவே கூடாது. முன்னாடி நாளே சுத்தம் செஞ்சிடணும். ரொம்ப நேரம் அன்னைக்கு தூங்கக்கூடாது. ஆடி அமாவாசை அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தீதி இருக்கும் பொழுது வீடுகளில் அசைவம் சமைக்கவும் கூடாது. வெளியில் வாங்கி சாப்பிடவும் கூடாது. அமாவாசைக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் கோபமோ பதட்டமோ படாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம சண்டை போடும்போது எதிரில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் நம்மளை ஏதாவது சொல்லிடலாம். அதுவே நமக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். நம்ம சண்டை பெருசாக போடும்போது ஏதாவது சாபம் கூட விட்டுருவாங்க. அமாவாசை தினத்தில் பெரியவங்ககிட்ட நம்ம எந்த ஒரு திட்டுமே வாங்கக்கூடாது. அன்றைய தினம் நிதானமாக எல்லா விஷயத்தையுமே செயல்படுத்துறது நல்லது. அதே போல் வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது. திருநீர், குங்குமம், மஞ்சள் ஏதாவது அணிஞ்சிக்கணும். தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம்,
அன்றைய தினம் யாருக்கும் கடனாக எந்த ஒரு பொருளையும் கொடுக்கக்கூடாது, கடனாக எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது. நகையை கூட அன்றைய தினம் அடமானம் வைக்கக்கூடாது. இதை முறையாக கடைபிடிங்க. நன்மை பலவும் உங்களை வந்தடையும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.